ஹாய் காய்ஸ், மும்மூர்த்தி எங்கே வந்துருக்கு? வாவ், ஃபுல்லாக ஃபாரின்கார பிள்ளையா இருக்காங்களே. குடிமகன்களுக்கு, இந்திய குடிமகன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய், ஃபாரினர் அதர் கண்ட்ரீஸ்லாம் 600 ரூபான்றாங்க டிக்கெட்டு. ஷாக்கிங்காக இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். டுடே சரியான மழை. மழையில் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் பீச் வந்திருக்கோம். தெரியுதுங்களா? வாவ், இந்த கலைகள்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ், ஃபாரினர்ஸ் கேப்லாம் அழகாக இருக்குது. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா ஃபாரினருக்கு? ஃபாரினர் எக்ஸ்பிளைனா? டிக்கெட்டை வாங்க சொல்கிறாங்க மகாபலிபுரத்தில், புதுசாக இருக்குது. குடிமகன்களுக்கு, இந்திய குடிமகன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய், ஃபாரினர் அதர் கண்ட்ரீஸ்லாம் 600 ரூபான்றாங்க டிக்கெட்டு. ஷாக்கிங்காக இருக்குது. நான் என்ன மெரினா பீச்சில் உள்ளே பூந்தலாம் வந்து பார்த்தா செக் பண்ணிவிட்டு போய் டிக்கெட் வாங்கிடுவான்றாங்க. ஓ மை காட். என்ட்ரன்ஸ் உள்ளே வந்ததும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மாடு. ஏய் மாப்பிள்ள, டாய்லெட் என்ட்ரன்ஸே டாய்லெட் வச்சுருக்காங்க. பரவாயில்ல. ஏய் பக்கா தமிழ் பேசுகிறாப்புல ஒரு இந்திக்காரன் நினச்சோம். அவர் டிக்கெட் வாங்குறவர் மாட்டான்னு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம். இது முதலிடமே கழிப்பிடம். நல்லா இருக்குப்பா, சூப்பராக இடம். பசுமாக தண்ணீர், ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. ஆனால் குடிக்கலாமான்னு தெரில. ஆரோ வாட்டர் தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது, பசுமையாக. அதில் மாட்டு கட்டியது தான் ஹைலைட். சென்னையில் மாடு. என்ன இது? பிளாஸ்டிக் பாட்டில் டேக் 450 TS டு பிரேக் டவுன்னா கேண்டீன்லாம் பூட்டிக்குது. ஆமாம், அதில் வாட்டர் கேன் போட்டோம்னா உள்ளே பார்த்தோன்னா கொலாப்ஸ் பண்ணி நாசம் பண்ணி விட்டது. ஒற்றைக்கல் கிளியராக இருக்கா இல்லையா? கிளியராக இருக்கு. OnePlus நாடு. ஃபாரினர் தான் அதிகமாக ரெடியாப்ல. ஆமாப்பலாம், அது போய் தான் ஆகணும். கோவிலை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டங்கள் வருதா? ஃபேமஸ்ஸு நல்லா இருக்காண்ணா, சூப்பராக. இடத்த அப்படி ஆக்கி வச்சுருக்காங்க. மழை வேறு வந்துட்டுருக்கு. இவ்வளோ கடற்கரை இது எப்படி கட்டணும்? இந்த கல்லு அதான் எங்கேருந்து வந்துச்சு? அதான் கேள்விக்குறி. இல்லை வெளியேருந்து எடுத்துன்னு வந்தாலும் இந்த இங்கே இருந்துருக்குமா? எத்தனை வருஷம் இருக்கு? பக்கத்தில் நெருங்கி விட்டோம். எதுவும் தெரியல. என்ன இது? எப்படி தான் அந்த காலத்தில் செஞ்சுருப்பாங்க. ஒரு கல்லே செஞ்சாங்களோ? ஹாய் காய்ஸ், மும்மூர்த்தி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே ரொட்டேட் ஆகுங்க. எங்கே வந்திருக்க பார்த்தீங்களா? மகாபலிபுரம் டுடே விசிட்.
ஓகேவா? தெரியுதா? பாகுபலி எங்க வந்து பாகுபலி நான் எங்கடா கூட்டு வந்தேன், நீங்க தானடா அரவிந்த் இங்க வந்து தெரியுதாடா, நான் எங்கடா வந்தேன், நீ தானடா கூட்டு வந்த. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் ஒரு சில ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம எப்படி போக போகிறோன்னா உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க காய்ஸ் போகலாம். நாங்களும் வரோம். வாயா இது இந்த வழியாக போயிடலாமா? இதுதான் நம்ம கடலில் ஒன்று ஆப்பிரிக்காரன் தான் இருக்கான். ஆப்பிரிக்காக்காரன் ஃபாரின்காரன் தான் இருக்காங்க. தமிழர்கள்லேயே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கல்லை வெட்டினது தெரிஞ்சுது. தவிர இது ஜாயின் பண்ணியிருக்காங்களே மாப்பிள்ள, போய் சொல்கிறாங்களே தவிர ஒரு கல்லெல்லாம் செய்யல மாப்பிள்ள, எல்லாமே ஜாயிண்ட் தான். தெரியுதா? என்ன இருக்குதா பார்க்கலாமா? என்ட்ரி ரிஸ்ட்ரிக்டடு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்கன்வீனியன்ஸு கேசஸ் இஸ் த ரெகுலேட்டடா. ஓகே, அதனால் இந்த சைடு போக தேவையில்ல. வாவ், ஃபுல்லாக ஃபாரின்கார பிள்ளையா இருக்காங்களே. என்னது? இடம் கற்கரை கோயிலின் தெற்கு புற தரையில் உள்ள கல்வெட்டு. அரசன் முதலாம் ராஜராஜன் காலம் 1010, ஆட்சி ஆண்டு 25, மொழி மற்றும் தமிழ். கல்வெட்டு செய்தி. கல்வெட்டு ராஜராஜனின் மெய்கீர்த்தியுடன் துவங்கப்பட்டது. மாமல்லபுரத்து பேரளமணியும் ஊர் நிர்வாகிகள் நகரத்தாரும் இணைந்து ஜலசயன தேவர் கோவிலுக்கு தெற்கே பூந்தோட்டம் அமைக்க நிலம், வீட்டுமனை மற்றும் பொன் போன்றவற்றை தானமாக கொடுத்தார். அத்தீர்மானம் ஆமூர் கோட்டத்தின் குடியேற்ற அதிகாரியாக இருந்த புதுக்குடையான் ஏகாதிரன் ஜம்பாத் என்பவர் முன்னிலையில் செய்யப்பட்டதாக இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இச்செய்தியை மாமல்லபுர நகரத்தைச் சேர்ந்த கரணத்தான் திருவடிகள் மணிகண்டனான் திருவெற்றை 3701 என்பவன் கல்வெட்டில் புதியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தட்ஸ் ஆல். ஸோ காய்ஸ், ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறலாம். இவ்வளோ பேர் படிக்கட்டு இருக்கு. பெரியவங்களாம் ஏறது ரொம்ப கஷ்டம் இருக்குது. அப்பா, ஓகே, இவ்வளோதான் இருக்கா? என்ன இருக்கு உள்ள? உள்ள போகலாமா? போகலாம், போவோம். கோயில் உள்ள போக முடியாது. ரெஸ்ட்ரிக்டடா, இதுக்கப்புறம் போகக்கூடாது. இதுக்குள்ள இருக்கிற இந்த வியூல இருந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்குங்க வியூ. பார்த்தீங்களா எப்படிலாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். என்னங்க எவ்வளோ ஹைட் ஆகுது படிக்கட்டு? பெரியவங்களாம் இறந்து ரொம்ப கஷ்டம் போல இது. ஒரே கல்லுலாம் கிடையாது, இது வந்து நிறைய கல்லுகள் சேர்ந்து தான் கட்டியிருக்காங்க மாப்பிள்ள. ஏதோ சம்திங் ஃபேமஸ் ஐ டோன்ட் நோ. ஓகே, அதில் இதெல்லாம் சுற்றி பார்த்தியா எப்படி இருக்கு? அவ்வளோ இப்போ இதுக்குள்ளே சுற்றி மக்கள் நிற்பாங்க, டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாத்தியா, பல்லவர்கள் ஆண்டதா இடம். பல்லவர்கள் காலத்துக்கு குடைவரை கோயில் தான் இது. இதவரம் மாப்பிள்ள எவ்வளோ பேர்? ஓ, பயங்கரமாக கட்டிக்கிறா. எப்படியோ வாழ்ந்துக்கிறானுங்க மாப்பிள்ள. எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. கொடிமரம் இந்த வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு போயிட்டானுங்கப்பா, நம்மளை கொடுத்துட்டு.
இது பாருங்கப்பா, அது அப்போ இதில் நம்ம ஆளுங்க வச்சு சிமெண்ட்டா அப்போவே எப்படி செட் பண்ணிக்கிறாங்க பாரு. ஏதாவது ஒயிட் சிமெண்ட் அவங்களாம் வச்சது இதை தெரியுதா? நல்லாமா பா. வாவ் நைஸ். இந்த ஒரு அங்கே போல இங்கிருந்து பார்த்தோம்னா கடல் பக்கத்தில் இருக்கு. இதே உள்ள எப்படி போனானுங்க ஸ்கூல் பசங்களாம் பாரு. சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் பாவம் போல் இருக்குது ஃபேஸ் கட்டு பார்த்தா. அப்பாவே மூஞ்சை வைத்து கொண்டு